ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இப்போ நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கதை பேர் த லிட்டில் ஃப்ராக் அண்ட் த டால் மவுண்டன். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகான குளம் வந்துதான். அந்த குளத்தை ஒட்டி ஒரு பெரிய மலை வந்துதான். அந்த குளத்தில் நிறைய தவளைங்கள் வாழ்ந்து வந்துச்சான். அந்த காடுலேயும் நிறைய மிருகங்கள் இருந்துதான். ஒரு நாள் அந்த தவளைகள் எல்லாமே ஒன்று கூடி யார் முதல்ல அந்த பெரிய மலையோட உச்சியை தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அவங்களுக்குள்ளேயும் போட்டி வச்சுக்கிட்டாங்களாம். அந்த போட்டியும் ஆரம்பிச்சிச்சான். தவளைகள் எல்லாமே மலை மேறதை மற்ற மிருகங்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இல்லையா, அந்த மலை ரொம்ப வலுவலுப்பாகவும் செங்குத்தாகவும் இருந்துச்சான். அந்த தவளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறுறதை பார்த்து மற்ற மிருகங்கள் வந்துருங்க ரொம்ப வலுவலுப்பாக இருக்கு, வந்துருங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்துறத கேட்ட சில தவளைகள் பாதியிலேயே குதிச்சிச்சான். சில தவளைகள் காயப்பட்டு குதிச்சிச்சான். சில தவளைகள் போகவே இல்லையா. ஆனால் இவங்க கத்துறத கண்டுக்காத ஒரே ஒரு தவளை கஷ்டப்பட்டு மேலே ஏறி மலையை உச்சியை தொட்டுருச்சான். அந்த தவளைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா. ஆனால் மற்ற மிருகங்களுக்கு எப்படி தான் இவன் ஜெயிச்சான்னு ஆச்சரியமாயிடுச்சான். அந்த தவளை கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கேட்டாங்க, நீ எப்படி ஜெயிச்சன்னு. ஆனால் அந்த தவளை பதிலே சொல்லியான். அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சான். அந்த தவளைக்கு காது கேட்காது. அவங்க கீழே வந்துன்னு சொல்லும் போது அந்த தவளைக்கு அதை ஊக்கப்படுத்துமா இருந்துச்சான். எல்லாருமே நம்மளை ஜெயிக்க சொல்கிறாங்களேன்னு கஷ்டப்பட்டு மேலே ஏறி ஜெயிச்சிருச்சோம். நெவர் கிவ் அப் யுவர் வில் பவர். நம்ம எப்போவுமே நம்மளோட தன்னம்பிக்கையும் முயற்சியும் கைவிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.